வணக்கம் சொந்தங்களே. நல்வழியில் நடப்போம். கடவுள் எப்போதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் கோவிலுக்கு சென்று கடவுளிடத்திலே நம் கஷ்டங்களை முறையிடுகிறோம் என்றால் கடவுள் இருக்கிறார் என்று தானே முறையிடுகிறோம். அதே நேரத்தில் நாம் சிலருக்கு சில நேரங்களில் தவறுகள் பண்ணும் பொழுது, தீமையை விளைவிக்கும் பொழுது அதே கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று நாம் எண்ண வேண்டும் அல்லவா? கடவுள் நம்மை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும் பொழுது, நீ அடுத்தவரை கெடுக்கும் பொழுது, தீமை நினைக்கும் பொழுது, தீங்கு விளைவிக்கும் பொழுது அதே கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நிச்சயம் நீங்கள் மனதிலே எண்ணிக்கொள்ளுங்கள். ஆக கடவுள் எப்போதும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற எண்ணத்துடன் நல்வழியிலே நடக்க முயற்சி செய்யுங்கள். பணம், பதவி, பிறப்பு இவற்றால் கடவுளை அடையவே முடியாது. தூய்மையான அன்புக்கு மட்டுமே அவர் கட்டுப்பட்டவர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுகிறார், பணம், பதவி, பிறப்பு, படிப்பு இவற்றால் கடவுளை அடையவே முடியாது. தூய்மையான அன்புக்கு மட்டுமே அவர் கட்டுப்படுவார். வாழ்விற்கு பணம் அவசியம்தான் என்றாலும் அதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். அந்த பணத்தோடு நல்ல ஒரு எண்ணங்களை, நல்ல ஒரு பாதையை, நல்ல ஒரு பயணத்தை நீங்கள் வகுத்து கொண்டு உங்களது பயணத்தை கொண்டு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.